லியோனார்டோ டேவா வின்சஸ் ரோபர்ட்ஸ், அதாவது இந்த பிரபல ஒரு மோனலிசா அந்த வரைபடத்தை வரைஞ்சவர் இவர் தாங்க. இப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு வரைபடத்தை வரைஞ்சவர் மட்டும்தாங்க நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து இவர் பல்முகங்கள் கொண்ட பல துறையில் வந்து ஒரு சாதனை படைச்சவராக இருக்கிறாருங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த பொறியியல் துறையில் இந்த கட்டடக் கலைஞர் போன்ற விஷயங்களில் வந்து ஒரு திறமையான ஒரு புகழ்பெற்றவராக இருக்கிறாருங்க. இது எப்படி அப்படின்னா அவருடைய சிந்தனையிலையும் அவரோட கை வண்ணத்திலையும் அது அமைஞ்ச ஒரு இந்த ரோபோட் தாங்க இது. அதாவது ரோபோட் வந்து இவர் உருவாக்குனது கிடையாதுங்க. இவருக்கு அதுக்குண்டான ஒரு ஸ்கெட்சை இவர் அப்பவே வந்து போட்டிருக்கிறாரு. கிபி 1495ஆம் ஆண்டு இந்த ஒரு விஷயத்தை இவர் கொண்டு வந்திருக்கிறாருங்க. இப்படிப்பட்டான ஒரு அறிவகையான ஒரு விஷயம் 1495ஆம் ஆண்டு இந்த டெவின்ஸ் இந்த வரையப்பட்ட இந்த ஓவியத்தை 1950களில் வந்து ரீடிஸ்கவர் பண்றாங்க. காலகட்டத்தில் இந்த டெவின்ஸுக்கு மாடர்ன் டெக்னாலஜியான இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இக்காலகட்ட இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த போர் வீரர்மான ஒரு ரோபோட்டை இந்த ஸ்கெட்ச் மூலமா உருவாக்குனது தாங்க ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. இது எப்படி அப்படின்னா ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் எப்படி இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எப்படி அப்பயே அவர் யோசிச்சு வச்சிருக்க முடியும். அவருடைய பிரெயின் எந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற நம்ம அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கே ஒரு பிரமிக்கிற அளவுக்கு இது அமைஞ்சிருக்குங்க.